ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கர்த்தருடைய ஜீவியத்துல ரொம்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமோ? அதெல்லாம் கர்த்தர் சொன்னா சொல்லுவோம். கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணா கடிந்து கொண்டு தான் உபதேசம் பண்ணுவோம். நான் எங்க கர்த்தர் எனக்கு சொல்றதை நான் சொல்றேன். அது கேட்கறதும் கேட்காததும் உங்களுடைய பிரச்சனை. நாளைக்கு என்கிட்ட தான் கர்த்தர் கேட்பாரு, உன்கிட்ட சொன்னல நீ சொன்னியான்னு. சும்மா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, கர்த்தர் 2 மடங்கு உங்களுக்கு தருவாரு அப்படின்னா எல்லாருக்கும் குளிர்ந்துட்டு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எதை சொல்றாரோ அதை சொல்லுவேன். கேட்கறது கேட்கறது அவங்கவுங்க பிரச்சனை. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இந்த வார்த்தை சொல்லுன்னு சொல்றாரா, நான் சொல்லுவேன். இந்த வசனத்தை சொல்லுன்னு சொல்றாரா, நான் சொல்லுவேன். அது எதுக்கு உங்களுக்கு குத்துது? உங்கள்ட்ட பாவம் இருக்குது இல்ல? உங்களுக்கு பாவம் இருக்கிறதுனால தானே ஐயோ இவ ஏன் இப்படி பேசுறா, இவளுக்கெல்லாம் யார் இந்த உரிமை கொடுத்ததுன்னு ஊழியக்காரியா? நான் ஊழியக்காரி தான். கர்த்தர் தான் அபிஷேகித்தாரு. எந்த மனுஷனை அபிஷேகிக்க தேவையே கிடையாது. என்னை கர்த்தர் அபிஷேகித்தார். நான் ஊழிய